எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறனால கொஞ்சம் பயப்படுறாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் தனிப்பட்ட முறையில் தான் நான் என் குழந்தைய வச்சுட்டு நான் வரேன். எனக்கு வந்து எந்த விதமான அவசியம் எனக்கு கிடையாது. மற்றவங்களோட தைரியமும் எனக்கு தேவையில்லை. நான் தனிப்பட்ட பொம்பளையாக தான் நான் இங்கே வந்து போராடிட்டு இருக்கேன் ஒரு குழந்தைக்காக. நான் எங்கள் அம்மா அப்பா இழந்த பொண்ணு. நான் வந்து என்னோட தைரியத்தினால தான் நான் இங்கே வந்திருக்கனோடைய மற்றவங்களோட தூண்டுதல்னாலேயோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட நான் எந்த ஒரு இதுவும் நான் இதுக்காக வரல. நான் வந்து சென்னையிலேருந்து இப்போ சென்னையில் தான் இருக்க போகிறேங்க. திருமாவளவன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நான் முற்றுகை போராட்டம் வைக்க போகிறேன். திருமாவளவன் வாய் திறந்து எனக்கு எதனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு பதில் எனக்கு வேணும். என்னோட சொத்துக்கள் ஏன் வந்து அவங்களோட கஸ்டடியில் எனக்கு திருமாவளவன் வச்சிருக்காரு இது வரைக்கும். நான் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் நான் ஒன்றும் கீப் கிடையாது. இன்னைக்கு எதுக்காக என்னை அப்படி வச்சிருக்காரு, என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். அவங்களோட கஸ்டடியில் வச்சிருக்காருங்க. இப்போ திரு லதான்னு சொல்றீங்க வந்து அவரோட ஆளாக மாறிட்டாங்க. என்னோட பிஏவா இருந்தவங்க வந்து அவரோட ஆளுங்களாக மாற்றிட்டாங்க. என்னோட ஜெயந்தின்னு சொல்றீங்க வந்து என்னோட சொத்தை வாங்கினவங்க. அவங்க கூட சொல்றாங்க திருமாவளவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, சிதம்பரத்தில் மனைவி இருக்கு, அந்த காரணத்துக்காக தான் உங்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு. நீங்க அப்படியே வந்தாலும் சொத்தை பிடிங்கிட்டு உங்களை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், ஆதாரத்தோட கொடுத்துருக்கேன், ரெக்கார்ட்ஸோட கொடுத்துருக்கேன், எல்லாமே. ஆமாங்க, ஆதாரத்தை கொடுத்துருக்கேங்க. வன்னியரசு மனைவியோட போட்டோவோட சேர்த்து நான் வச்சு கொடுத்துருக்கேங்க. அதோட டிராவல் ஏஜென்சிஸோட பில்லவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். வன்னியரசு என் குழந்தைய வச்சு மிரட்டினது கூட நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து உங்களோட மனிதாபிமானம் எனக்கு தேவை. இல்லைங்க, இது வந்து கடைசி முடிவா வந்திருக்குங்க. ஏங்க உயிர் போகுதுன்னு சொல்ல இல்லைங்க. இந்த தடவை வந்து நான் கண்டிப்பா ஒரு முடிவோட தான் நான் கோயம்புத்தூர் போவேன். அவர் வாய் தந்து சொல்லிட்டுங்க. அவர் தான் என்னை டைவர்ஸ் பண்ண சொன்னது. எனக்கு ஜாதிக்காக நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், என்னால் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவர் தான் சொன்னது. அதனால எனக்கு இந்த தடவை ஒரு முடிவு வேணும். எதனால எனக்கு வந்து அவரோட ஆட்கள் மூலியமா என்னை மிரட்டிட்டு இருக்காங்க, அவங்களோட ஆட்கள் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட சொத்து பணம் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்காக எனக்கு ஒரு முடிவு வேணும்.